ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு பிளான் அனுப்பிச்சிருந்தேன். எதுக்காக இன்னும் பிளானை சாங்ஷன் பண்ணாம இருக்கீங்க? சார் சொல்லிருப்பாரு, அந்த இடம் கவர்மெண்ட்ல ஏழைங்களுக்காக பட்டா போட்டு கொடுத்த இடம். பல பினாமி பேர்ல நீங்க அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிருக்கீங்க. அதனால்தான் அங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட அனுமதி கொடுக்கல. இதோ பாருமா, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஒரு காரியத்தை செய்யறப்போ அதனால என்ன நன்மை இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணும். மத்தத பத்தி கவலையே படக்கூடாது. பணக்காரன் இருக்கானே என்னைக்குமே ஏழைகளை பத்தி கவலையே படமாட்டான். நீயே ஒரு ஏழை, நீ எதுக்கு கவலைப்படுற? ஏழையோட சிரமம் இன்னொரு ஏழைக்குத்தான் தெரியும். உன்னை பணக்காரியா மாத்தி காட்டுற. இதோ பாரு, நீ பேசுற தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பேசாம பிளான சாங்ஷன் பண்ணிடு. இதோ பாரு, இது வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிருப்பேன், இனிமே எவ்வளவு வாங்குவேன், ஒட்டு மொத்தமா சேர்த்து போய் கொடுத்துறா. மரியாதையா சொல்றேன், இதுக்கு மேலே நீங்க என்ன வற்புறுத்தினா நீங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு போலீஸ்க்கு புகார் பண்ணுவேன். சார், இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு அனுப்பாதீங்க. உங்கம்மா இங்க வாய, அவ கூட வேற இருக்காங்க. சாரதாக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு சேகர். பிஇ படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கான். உனக்கு அறிவே கிடையாதுயா, இத முன்னாலே சொல்லிருக்கூடாது. இந்த ஒரு விஷயம் போதுமே. சேகர் பிஇ, குட். உன்னோட படிப்பின் திறமை நான் ரொம்ப பாராட்டுறேன். சேகர், யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இந்த வேலை இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் சார். குட் லக். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நல்லா இருப்பா. நான் பட்ட கஷ்டமெல்லாம் மீன் போகல. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு 2 வயசு இருக்கிறப்பவே உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. தனி பொம்பளையா நின்னு போராடித்தான் உன்னை வளர்த்த. நான் ஒருத்தி இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு முதல்ல சாமியை வேண்டிக்கப்பா. சரிம்மா, இனிமே நமக்கு எந்த கஷ்டம் வராதுமா. கூடிய சீக்கிரம் ஒரு பிளாட் வாங்க போறேன். நீங்க கூட இனிமே வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இல்லப்பா, என்னுடைய வருமானத்திலே குடும்பம் நடக்கட்டும். உன் சம்பளத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட தொட மாட்டேன். அப்படியே பேங்க்ல போட்டு வைக்க போறேன். அது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படும். ஆமா, உனக்கு எங்கட வேலை கிடைச்சிருக்கு? ஏபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல டிசைனிங் இன்ஜினியர் வேலைமா. மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ். தேங்க்யூ. சேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காகத்தான் உங்களை ஏன் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த ஃபைலை பாருங்க. இப்ப நாம கட்ட போற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட பிளான் அது இன்னும் அப்ரூவல் ஆகல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா தான். சேகர், நீங்க சாரதாவோட மகன் தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். டாடி, கம். சேகர் நீங்க? ஹலோ மாலதி. ஹலோ. சேகரை ஏற்கனவே தெரியுமா? தெரியும் டாடி. காலேஜ்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். இஸ் இட் குட். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தான் சேகரை நம்ம கம்பெனில டிசைனிங் இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஹவ் நைஸ். சரிம்மா, நீ ஷாப்பிங் போயிட்டு வா. சேகர்கிட்ட மத்தத நான் பேசிக்கிறேன். சேகர், நாளைக்கு உங்களை ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஓகே. See you. Bye. சேகர், இந்த ஃபைல்ல ஒரே ஒரு கையெழுத்து உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டா உங்க வாழ்க்கை பாதையை நான் மாத்தி காட்டுறேன். இனிமே நீங்க என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற தொழிலாளி இல்ல, என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி. ஐ மீன் என்னோட போட முடியாது. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்ட கேட்க எப்படிடா மனசு வந்தது? அந்த விஸ்வநாதனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன். இதுக்காகத்தான் இருக்கும். உன்னுடைய படிப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச வேலைன்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டப்போ அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமேன்னு தான் நான் பேசாம இருந்தேன். இப்போ அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதமா. இதனால எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமைய போகுது. தயவு செய்து கையெழுத்து போடுமா. குறுக்கு வழியில போய் தான் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? அதனால உன் வாழ்க்கை தாண்ட அழிஞ்சு போகும். அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நேர்மையா வாழறது தாண்ட நிம்மதியா இருக்கு. பெரிய நேர்மை. உன் நேர்மை எனக்கு என்ன பண்ணுச்சு? நானே வேலை தேடிட்டேன். நான் படிக்கிறப்போ என்கிட்ட 2 ட்ரெஸ் தான் இருந்தது. ஒரு ட்ரெஸ் தோச்சு போட்டுட்டு அடுத்த நாள் மழை வரக்கூடாதுன்னு சொல்லி தெய்வத்திட்ட வேண்டுவேன். அதை பத்தி நீ கவலைப்பட்டியா? நான் காலேஜ் போறப்ப ஹோட்டல்ல சாப்பிடாத, உடம்பு கெட்டு போயிடுன்னு தினமும் தயிர் சாதம் கட்டி கொடுப்பேன். பசங்க பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்களேன்னு
தனியா மரத்தடியில் ஒளிஞ்சு சாப்பிடுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் டூர் போவாங்க. நீ அங்கெல்லாம் போவாத, குளிர் ஜாஸ்தி, உடம்பு கொத்துக்காதுன்னு சொல்லுவேன். முதல்ல அதெல்லாம் பாசத்துல சொல்றேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் உன் கையால் ஆகத்தானோன்னு. நிறுத்துடா. சொந்த பந்தன் இல்லாம, புருஷன் இல்லாம, தண்ணி பொம்பளையா இருந்து நானும் வேலைக்கு போய் உன்னையும் படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்ன பார்த்தா கையால் ஆகாதவன்னு சொன்னேன். நானா கஷ்டப்பட சொன்னேன்? நீயே பெத்த, நீயே கஷ்டப்பட்ட. என்ன எதுக்காக பெத்த? கடைசியா கேட்கிறேன், உன் நேர்மையெல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு கையெழுத்து போட முடியுமா, முடியாதா? என்னால முடியாது. சரி, நீ ஒரு முடிவுல இருக்கிற மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எப்ப நீ என்ன கையால் ஆகாதவன்னு சொன்னியோ, என்ன ஏன் பெத்தேன்னு கேட்டியோ, அப்பவே நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. எங்க இருந்தாலும் நல்லா இரு சேகர். இந்த வீட்டுல இருந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆமா, இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு? என் மகளை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்காக பெத்த தாயை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. சேகர், அடுத்த முகூர்த்தத்திலே உங்க கல்யாணம். சாரதாம்மா, விஸ்வநாதன் பிளான அப்ரூவ் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க பையனையே அப்ரூவ் பண்ணி தந்துட்டீங்களே. அன்னைக்கு அவர் கொடுத்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர் பொண்ணையே வாங்கிட்டீங்களே. என்ன சார் சொல்றீங்க? உங்க பையனுக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் பொண்ணு மாலத்திக்கும் நாளைக்கு கல்யாணம். எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இத பாருங்க பாருங்க. என்னம்மா, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு நினைச்சு அழுவுறீங்களா? இல்ல சார், எதுவுமே தெரியாது. எனக்கு இன்விடேஷன் அனுப்பல. இந்த இன்விடேஷன்ல உங்க அப்பா பேரை கூட போடல. ஆனா நான் வாங்கி கொடுத்த பிங்கிற பட்டத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கான். அதையாவது போட்டுட்டானே, பரவாயில்ல. என்ன சாரதாம்மா, வாங்க உட்காருங்க. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்கீங்க. அனாத மாதிரி இல்ல, அனாதேதான். என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. அது சரி, நான் தான் அப்பப்போ ஏதோ வந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? எனக்கு பேரம் பிறந்திருக்கனா? என்ன சார் சொல்றீங்க? போச்சுரா, இதுவும் தெரியாதா? பேர பிறந்து இன்னைக்கு பேர் சூட்டு விழா. அதுக்கு தான் நான் போயிட்டு வரேன். விஜய்னு பேர் வச்சிருக்காங்க. விஜய் பேர் அசப்பல, அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். கொழு கொழுன்னு பார்க்க 2 கண்ணும் போதாது. என்னங்க, உங்க திட்டம் நிறைவேறது போல இருக்கே. குழந்தை பிறந்த உடனே உங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வருவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வரலன்னா என்ன, நம்ம போவோம். உங்க அடையார் பங்களால நானும் மாலத்தி எங்க அம்மா அழைச்சிட்டு தண்ணி கொடுத்துன போறோம். இன்னும் 1 மாசத்துல எங்க அம்மா வேலையை ராஜினாமா பண்ண வைக்கிறேன். மாலத்தி, நீ எங்க அம்மா மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கிற மாதிரி உன்னால நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிக்கணும். ஓகே? ஓகே. போய் குழந்தை எடுத்துட்டோம். அம்மா, வாடா என் கண்ணு. டேய், ராஜா, நான் தானே உன் பாட்டி. ஐயோ கழுவே, என்னமா சிரிக்கிறா? அம்மா, வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு வெறி ஆசை, அதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அது மட்டும் இல்ல,
உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன். இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்குமா? ஆனா நான் உங்களை தான் எழுந்துட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை. நான் தாயான பிறகுதான் மகனை பிரிஞ்ச ஒரு தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு புரியுது. அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. என்னப்பா இது? என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உண்மையில எனக்கு எந்த கோபமும் கிடையாது. வருத்தம் தான் உண்டு. அம்மா, எனக்குன்னு பொண்டாட்டி புள்ளன் ஆயிடுச்சு. இப்ப நாங்க தனியா தான் இருக்கோம். நானே தனியா கான்ட்ராக்ட் எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நேர்மையா உழைச்ச பலன் உண்டுன்னு நான் இப்பதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, எங்களுக்குன்னு யாரும் இல்ல, நீங்க எங்க கூட வந்து இருக்கணுமா? அத்தை, இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட என்ன செய்யணும்னு சொல்லித்தர எங்களுக்கு பெரியவங்க யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருக்கிற மீதி காலத்தையும் நான் இப்படியே ஓட்டிடுறேன். கண்ணு, இனிமே நான் தாண்ட உன்னை வளர்க்க போறேன். நான் தான் வளர்க்க போறேன். வரேன்ப்பா. வாங்கம்மா. உள்ள போலாம் வாங்கம்மா. விஜயகண்ணா, சரி. அழாம சமத்தா இருக்கணும். என்ன? மாலதி, குழந்தைய பாத்துக்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரட்டுமா? வராங்க. டாக்டர் போங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. நாளைல இருந்து அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க. என்ன டாக்டர், என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, விஜய்க்கு ரொம்ப சீரியஸா இருந்தது. இன்ஜெக்ஷன் போட்டேன், பயப்படாதீங்க, சரியாயிடும். ஐயோ, சேகர், என்னப்பாச்சு? டாக்டர் வரது கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் விஜய் நம்மளை விட்டு போயிருப்பாமா? ஐயோ, நீங்க காலையில வேலைக்கு போயிட்டீங்க. உங்களை காணணும் தேடி ரொம்ப அழுதுருக்கான். அழுது மூச்சு அடைச்சிருச்சு. நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க வேலையை ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேலை தான் பெருசு. தொடர்ந்து நீங்க வேலைக்கு போங்க. ஒரு நாள் விஜய் நம்மளெல்லாம் விட்டு போட்டா. டேய், இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதடா. என் பேரனை விட்டு இனிமே நான் எங்கேயும் போக போறதில்ல. ஏன் ராஜினாமா லெட்டர் கொடுக்குறேன், நீயே கொண்டு ஆபீஸ்ல கொடுத்துரு. விஜய், அப்புறமா வரையலாம். முதல்ல சாப்பிடுப்பா. இப்ப வேண்டாமா, எனக்கு பசியே இல்ல. இப்படி கொடு. விஜிகண்ணா, சாப்பிடுமா. சரி பாட்டி. ஏண்டா, நான் கேட்ட பசியே இல்லைன்னு சொன்னேன். பாட்டிய பார்த்த உடனே எனக்கு பசி வந்துடுச்சு. போதும் பாட்டி. இந்த வாய் கூட சாப்பிட்டுருமா. விஜய்க்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்க. பாட்டி பாட்டி பாட்டி, எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு பாட்டி தான். இதே நிலைமையில அவன் வளர்ந்தா நம்மள மறந்தாலும் மறந்துடுவான். சரி சரி, ஏன் கத்துற? அம்மாவை வேலையில இருந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் நம்ம திட்டம் நிறைவேறியாச்சு. இத்தனை நாள் அம்மா எதுக்காக இருந்தாங்க? விஜயை பாத்துக்கிறது நல்ல ஆயா வேணும். அதுவும் ஓகே. விஜயும் பெருசா வளர்ந்துட்டான். இப்ப கிழவிய துரத்தணும், அவ்வளவுதானே? துரத்திருவோம். என்னங்க, இந்த புடவை பாத்தீங்களா? என்ன மாலதி இது? புடவெல்லாம் நெருப்புல பொசுங்க இருக்கு. எல்லாம் உங்க அம்மா செஞ்சதுதான். இந்த மாதிரி ஒரு நல்ல புடவை தங்கிட்ட இல்லையேங்கிற பொறாம தாங்க காரணம். ஏன் அப்படி செஞ்சாங்க? தனக்கு ஒரு புடவை வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ச்சே, இந்த வயசுல இப்படி பொறாம பண்ணுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கணும். எனக்கு நீதான் வேணும். எனக்கா கேவலம் ஒரு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவங்க தானே எங்க அம்மா.
நான் எங்க அம்மா கூட இருந்த வரைக்கும் வாழ்க்கையில அனுபவிச்சதெல்லாம் ஒரே பசி வறுமை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்தது. அந்த அதிர்ஷ்டத்துல தான் குப்பையில இருந்ததெல்லாம் கோபுரத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. நீ கவலைப்படாத, குப்பையை நான் வெளியே தள்ளிடுறேன். நீ தள்ள வேண்டாம்ப்பா, நானே போயிடுறேன். சொல்லாம கூட போயிடலாம்னு நினைச்சேன், மனசு கேட்கல. இனிமே நாம எப்ப சந்திக்க போறோமோ அதனால்தான் கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் போறேன். விஜய பிரிஞ்சு எப்படி என்னால இருக்க முடியும் தெரியல. என்னை விட்டு எங்க போறீங்க பாட்டி? விஜய் வாங்க. இருப்பா, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். விஜய், உன் பாட்டி ரொம்ப பாவம் பண்ணிட்டேன்பா. அதனால்தான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்னு போறேன். என்னை விட்டு எங்கேயும் போவாத பாட்டி. பாட்டிக்கு புண்ணியம் கிடைக்கணும்ல. சரி பாட்டி, நீங்க போங்க பாட்டி. ஆனா என் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். சரிடா.